நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலநிலையத்தில் நம்ம ஜெபித்து கொஞ்ச நேரம் சில விஷயத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த காலை வேலைக்காக நன்றி என்றவரே. நல்ல திரை கொடுத்து நேரமா காலையில எந்திரிச்சு உங்களை தேடத்தக்கதாக உங்களுடைய வசனங்களை என்றவரே தியானிக்கத்தக்கதாக கொட்ட கிருபிக்காக நன்றி என்றவரே. நீங்க கூட இருங்க, உங்க பிரச்சனை கூட இருக்கட்டும். இந்த நேரத்தையும் கூட நீங்க பேசுங்க. சில விஷயத்தாண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருந்து நான் கற்றுக்கொள்ள தெரிவிச்சு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கணும் சொல்லித்தான். இந்த காலை நேரத்துல நம்ம எர்னஸ்ட் ஃபாரஸ்டர் பேட்டன் அப்படின்னு ஒரு தெய்வ மனிதனை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இவர் பாத்தீங்கன்னா 1891 ஆண்டுல ஒரு ஸ்காட்லாந்து நாட்டுல பிறக்கிறார். இவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு குடும்பத்துல பிறந்து ஒரு ஆவிக்குரிய ரீதியில வளர்க்கப்படுறார். ஒரு கிறிஸ்தவ ஒரு முறைப்படி த பிரெஸ்பிட்டேரியன் சொல்லுவாங்க, மெயின்லைன் சர்ச்சஸ் பிரெஸ்பிட்டேரியன் அந்த ஒரு ட்ரெடிஷன்ல அவர் என்ன பண்றாரு, வளர்க்கிறார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மிஷன் ஊழியங்கள் அவருக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அது மாத்திரம் இல்ல, சின்ன வயசுல அவங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இவருக்கு நல்ல ஒரு விசுவாச ஒரு பாதையில வழிநடத்தி, அது மாத்திரம் இல்ல மிஷன் ஊழியர்களை பத்தி அவங்களுக்கும் ஆர்வம் இருந்ததுனால இவருக்கு கொஞ்சம் நல்லா அதுல ஈடுபாடு இருந்துச்சு. இப்படியாவது அவருடைய சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்பட வேண்டியது அவங்க பெற்றோர்களோட ஆசையா இருந்ததுனால இவருக்கும் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு படிப்பை முடிச்சுட்டு மெடிக்கல் ட்ரைனிங் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தாரு. அந்த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி அப்படின்னு ஸ்காட்லாண்ட்ல படிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் என்ன பண்றாரு, ஒரு நபரை மீட் பண்றாரு அந்த இடத்துல. ஜேசுடியான்னு ஒரு பிரதர் மீட் பண்றாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பழகும் போது அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஜேசுடியன்றவர் அவரும் நல்ல ஆண்டருக்குள்ள இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அதிகமாக அவங்க ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. என்னோட பெரிய அண்ணன், மூத்த அண்ணன்னு சொல்லிக்குவார் அப்பப்போ, ஆவிக்குரிய அண்ணன் சொல்லுவாரு ஜேசுடியான பேட்டுல. அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஆண்டருக்காக முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்க ஏதாவது ஊழியம் செய்யணும், ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க ஜெபித்துட்டே இருக்கும்போது ஒரு மிஷினரியா இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ரெண்டு பேரும். அப்போ அவங்க நல்லா ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க ரெண்டு பேரும். 1920 ஆண்டுல அவர் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்து ஸ்காட்லாந்து மிஷன் அந்த ஒரு சர்ச் மூலியமா என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு வராங்க. அந்த 1920 ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்தியால பெரிய புரட்சி நடந்துட்டு இருந்துச்சு. எப்படியாவது என்ன பண்ணணும், நம்மளுக்கு சுதந்திரத்துக்காக அநேக போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. அப்போ இவர் அந்த நாட்கள்ல வரும்போது அவருக்கு அவங்க பிரிட்டிஷ் மக்களோட அவர் சேராம எப்படியாவது இந்தியா மக்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைச்சு இந்திய மக்களோட அவரும் என்ன பண்றாரு, ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. அதனால இந்த இந்திய மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிடிச்சு போச்சு பேட்டன் அவரை. அந்த மிஷன் காம்பவுண்ட் மிஷனரிஸ் எல்லாம் மிஷன் காம்பவுண்ட்ல இருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த மிஷன் காம்பவுண்ட்ல இருந்து அவரோட மைண்ட் செட் அவர் பிடிக்காதனால அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. அந்த மிஷன் காம்பவுண்ட்ல வெளியே இந்திய மக்களோட சேர்ந்து அவங்க என்ன பண்றாரு, அவங்க கூட தங்கிடுறாரு அது மாதிரி சின்ன ஒரு வீட்டுல. ஏன்னா அவர் அவரோட நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதர்களோட என்ன பண்ணாரு,
உறவாடுறது மாத்திரம் இல்ல, அவருடைய தங்கி இருந்தார். ஸோ அதேனால இவரும் என்ன பண்றாரு, அந்த மிஷன் காம்பவுண்ட் விட்டுட்டு ஜனங்களோட தங்கி இருக்கிறதுக்கு வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் 1920 அவரும் அதோட பிரதர் இருக்கிறார்ல ஈஸ்வரியன், அவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, கிறிஸ்துக்குள் ஆசிரமம் அப்படின்னு ஒரு கிறிஸ்துக்குள் ஆசிரமம் திருப்பத்தூர்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்நாபத்தை தொட போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமால வந்து எல்லாருக்கும் வந்து சீடர், ஒரு நீங்க வந்து நல்ல சீடனா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அநேகர் வந்து ஒரு சில ஜனங்க வந்து அங்க தங்கியிருந்து எளிய முறையிலே இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்துல வளரத்தக்கதாக அவர் வந்து ஒரு சில விஷயங்களை செய்யறாரு. அதே மாதிரி இந்தியா கலாச்சாரத்தை பற்றி ட்ரெஸ் பண்ணிட்டு அவரு அந்த புது பாடல்கள் எல்லாமே இந்தியா முறைப்படி என்ன பண்றாரு, ஒரு அது வந்து அப்படி கொண்டு போறாரு. அவர் சொல்றது எப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம இந்தியா மக்களுக்கு கொண்டு போனோம்னா நம்ம ஃபாரினரா கொண்டு போக கூடாது, அவங்களோட முறையில நம்ம அதை கொண்டு போகணும் அப்படின்றதுல அவர் வந்து அந்த நோக்கத்துல ரொம்ப குறியா இருப்பார். காதி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, போட்டுட்டு அந்த என்ன பண்ணுவாரு, அந்த தமிழை வந்து நல்லா அழகா தமிழ்ல பேசுவாரு. ஒரு இந்தியன் சாது மாதிரி என்ன பண்ணுவாரு, ஒரு இருக்க முயற்சி பண்ணார். அவர் ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யார வந்து அவர் வந்து யாருக்காக ஊழியம் செய்யறாரோ அந்த மக்கள் மாதிரியே அவரு இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து அவருக்கு வந்து இந்த வெளிநாட்டு மக்கள் வந்து இந்தியாவோட ஜனங்களை வந்து நடத்துறத பத்தி அவருக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்து இந்திய ஊழியர்கள் மாறுறது வந்து அவருக்கு வந்து பிடிக்கல. அவர் வந்து என்னன்னா, கிறிஸ்தவர்கள் இந்தியாவில இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்தியா முறைப்படிதான் ஆராதிக்கணும் அப்படின்றது அவர் ரொம்ப ஒரு பிடிவாதமா கூட இருந்தார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இந்தியா மக்களுக்கு இவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இவர் அநேக இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அது மாத்திரம் இல்ல, இந்த பிரிட்டன் மக்கள் வந்து இந்த இங்க இந்த காலனி வச்சிருந்தாங்க, காலனிசம் சொல்லுவாங்க. அப்பனா இங்க இருக்கிற நம்மளுடைய பொருட்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அது வந்து அவர் வந்து எதிர்த்து நின்னாரு, அது அவருக்கு பிடிக்கல. அப்போ அந்த பிரிட்டிஷ் மக்கள் கூட என்ன பண்ணாங்க, இவரை வந்து கொஞ்சம் துன்புறுத்தினாங்க, கஷ்டம் கொடுத்தாங்க இவருக்கு. பட் அதெல்லாம் இவர் என்ன பண்றாரு, சகிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த அவங்க கிட்ட இருந்து வர்ற ஒரு சில கிடைக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் அவர் என்ன பண்ணல, தவிர்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு சாதாரண ஒரு மனிதனா என்ன பண்றாரு, அவர் இந்த ஆசிரமால வந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சில நேரத்தில் செருப்பு கூட போடாம என்ன பண்ணதா, செருப்பு போடாம நடப்பாரு. அவர் வந்து ஏழ்மையான மக்களுக்கு வந்து போதனை போதித்து அந்த கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசிரமா இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எல்லா ஜாதி மக்களையும் எல்லா மத மக்களையும் இவ்வளவு அவர் வந்து அவங்களுக்காக வந்து என்ன பண்றாரு, ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு அந்த இடத்துல. அந்த கடைசி மட்டும் அவர் என்ன பண்றாரு, அந்த ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்யறாரு. 1970 அவர் என்ன பண்றாரு, 50 வருஷம் இந்தியாவில் ஊழியம் செஞ்சுட்டு அவர் என்ன பண்றாரு, மறுநாடைகிறார். அந்த ஊழியங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் கூட இந்த திருப்பத்தூர்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இந்து கோயில் மாதிரி இருந்தாலும் பாத்தீங்கன்னா மேல சிலுவை இருக்கு. இது இந்து கோயில் கிடையாது. அந்த இந்து கோயில் மாதிரி என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த கெட்டி இருக்கிறாரு அவர். ஏன்னா அவரோட ஆசை என்ன இருந்துச்சுன்னா, நம்மளுடைய இந்தியா கலாச்சாரம் என்ன ஆகக்கூடாது, அது வந்து அழியக்கூடாது. இந்திய கலாச்சாரம் முறையில இந்திய மக்கள் வந்து என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்க வேணும்ன்றத அவர் வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு. சரி, ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து திருப்பத்தூர்ல இருக்குது. ஒரு சில நேரத்துல வந்து ஜனங்க வந்து இது இந்து கோயில் மேல வந்து சிலுவை வச்சிருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையாவே அது கிடையாது. அது வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து கிறிஸ்தவ அந்த இந்திய கலாச்சாரத்தின்படி கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அந்த உள்ள வந்து காம்பவுண்டுக்குள்ள ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு அவரு. அங்க வந்து ஜனங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி அறியறதுக்காக, இயேசு கிறிஸ்துவ இன்னும் பின்பற்றக்கூடிய ஒரு இடமாக, ஜெபிக்கிற ஒரு இடமாக அது வந்து அந்த ஆசிரமம் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம என்ன பண்றோம்,
எர்னஸ்ட் ஃபாரஸ்டர் பேட்டன் அவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்தது. இப்போ இவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம 3 விஷயம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம வந்து நம்முடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் என்ன பண்ணணும், இல்ல இந்தியா கலாச்சாரத்தின் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும் கொண்டு போகும்போது ஜனங்களுக்கு வந்து அது ரீச் ஆகுது. நம்ம வந்து நிறைய நேரத்துல அது வந்து நம்ம வெஸ்டர்ன் மியூசிக் இல்லைன்னா வெஸ்டர்ன் முறையில நம்ம கொண்டு போறதுனால அவ்வளவு ரீச் ஆகுறது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவை இனிமையாக அவங்க நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த ஜனங்கள் மத்தியில என்ன வந்து அவங்க கலாச்சாரம் இருக்குதோ அந்த கலாச்சாரத்தோட நம்ம கலாச்சாரத்தை படி நம்ம கொண்டு போனோம்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால ஒரு சில நேரத்துல நம்ம இப்போ சிட்டில இருந்தோம்னா நம்ம வந்து அந்த சிட்டில எப்படி இருக்காங்களோ ஜனங்க அந்த மாதிரி நம்ம கொண்டு போனோம். ஸோ எந்தெந்த இடத்துக்கு நம்ம ஜனங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த முறைப்படி நம்ம கொண்டு போனோம்னா, அந்த கலாச்சாரப்படி கொண்டு போனா அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். சரி, 2வது ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு நீதி நியாயத்துக்காகவும் அவர் என்ன பண்ணாரு, ஸ்டாண்டா நின்னாரு. நம்ம பாக்குறோம்ல பைபிள்ல வந்து ஆண்டவருடைய சிம்மாசனம் வந்து நீதியும் நீதி நேர்மை, அது ரெண்டுல அதுலதான் என்ன பண்ணிருக்குது ஃபவுண்டேஷன். அதுதான் ஃபவுண்டேஷன் அவருடைய த்ரோனுக்கு, சிம்மாசனத்துக்கு. அதனால நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம என்ன பண்ணணும், நீதி நியாயத்துக்கு நம்ம ஒரு சில நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அங்க எங்கெல்லாம் வந்து அநீதி நடக்குதோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வாய்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நீதி கிடைக்காதவங்களுக்கு நம்ம நீதியை வாங்கி கொடுக்கணும். அது இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய ஆவியை நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி அந்த ஸ்பிரிட்ல நம்ம நடக்கிறோம். சரி, ஸோ நம்ம அவரோட வாழ்க்கையில இந்த இந்தியா மக்கள் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிரிட்டிஷ் மக்கள் அவங்களோட அவங்க கொடுத்த கஷ்டத்துல. ஸோ அதனால அதுல வந்து ஒரு என்ன பண்ணாரு, ஒரு அந்த கஷ்டத்துல இவரும் கலந்து கொண்டு என்ன பண்ணாரு, நீதிக்காக போராடினார். ஸோ 3வதாக பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொண்டார். ஏழ்மைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆவிக்குரிய ஒரு டிசிப்ளின். அது மற்றவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் என்ன பண்றது, உதவி வருது. அதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்திய மக்கள் அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டதை அவர் அலைஞ்சி என்ன பண்ணாரு, அவங்க மாதிரியே வாழ ஆசைப்பட்டாரு. அந்த என்ன தேவையோ அது மாத்திரம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மற்றபடி நிறைய விஷயங்களை என்ன பண்ண மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ஒரு ஏழ்மையான வாழ்க்கை இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு யூஸ் பண்ணாரு. ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம என்ன பண்றோம், அவரோட வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்றோம். அப்புறம் கடைசியாக பாத்தீங்கன்னா நம்ம 1 கொரிந்தியர் 9:22 பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாருக்கும் என்ன ஆகணும், எல்லா மாதிரி ஆயிட்டேன், எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மாதிரி ஆனதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணுன்றதுக்காக நான் அதை செய்தேன் அப்படின்றார் பவுல். ஸோ பவுல் வந்து நீங்க போய் சடனா வந்து ஒரு பவுல் வந்து யூதனா இருந்தாலும் அவர் வந்து நீங்க அந்நியர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் போது அந்நியர்கள் மாதிரி தான் இருந்தார் அவரோட அந்த. ஏன்னா யூதர்கள் பாத்தீங்கன்னா தலையில தொப்பி வச்சுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க அவங்க. பட் பவுல் வந்து ஊழியம் செய்யும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே ஆனேன் அப்படின்றார். அப்போ எதனாலனா அப்படி ஆறதுனால அவர் சுவிசேஷத்தை என்ன பண்ண முடிச்சு, அவங்களுக்கு சொல்ல முடிச்சு. ஸோ நம்மளும் வந்து எங்கெல்லாம் ஊழியம் செய்யறோமோ அந்த பகுதியில வந்து அந்த கலாச்சாரத்தை நம்ம அறிந்து கொண்டு அதன்படி நம்ம அவங்களுடைய சத்தியத்தை நம்ம ஷேர் பண்ணும் போது, அந்த ஸ்டைல்ல நம்ம சத்தியத்தை ஷேர் பண்ணும் போது அது அழகா என்னாகும், உங்களுக்கு ரீச் ஆகும். சரியா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வந்து இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்கள் நம்ம கடைபிடிப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, இன்னும் நம்மளுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரு. அநேக மக்களை வந்து அந்த ஆண்டவர் ராஜ்யத்துக்கு சேர்க்கறதுக்கு ஆண்டவர் நம்மள ஒரு கருவியா யூஸ் பண்ணுவார். நம்ம ஜெபிக்கலாம். என் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எர்னஸ்ட் ஃபாரஸ்டர் பேட்டன் அவரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலக மக்களோட நீர் வாழும் போது எல்லா ஒரு விஷயத்திலேயே ஆண்டவரே ஒரு சாதாரண ஒரு மனித ரூபத்திலேயே நீர் வாழ்ந்து மனிதன் போல ஆண்டவரே கஷ்டங்களை அனுபவித்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே அநேக விஷயங்களில் ஆண்டவரே எங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். ஒரு சாதாரணமாக ஆண்டவரே மனிதன் போல வாழ்ந்து அதுக்காக நன்றி. அதே மாதிரி ஆண்டவரே நாங்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த கலாச்சாரத்தின் படி ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக
அநேகரே ராஜ்யத்தில் சேர்க்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இதை நேரத்துக்காக நன்றி. பிரதர் எர்னஸ்ட் பேட்டனோட வாழ்க்கைக்காக நன்றி. என்னோட வாழ்க்கையிலேருந்து விஷயங்களை எங்க வாழ்க்கையிலே ஒரு சில விஷயத்தை கற்றுக்கொண்டு ஏழ்மையாக சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக அநேகருக்கு ஏழ்மையாக வாழத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன். ஆமென்.